இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க. அவங்க பாரில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு 3 இயர்ஸாக அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஷென்னுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்க, அதனால தான் நீ இந்த இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவன் ஒரு பையன், அவனே உழைச்சி சம்பாதிக்கட்டுமே, எதுக்காக நீ சேர்த்து வைக்கிற காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப உண்மையிலே நல்ல பையன்ப்பா, அவன் எப்படி தனியாக குடும்பத்தை சமாளிக்க முடியும் போயிட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. அவன் பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன்லாம் சொல்லி கொடுப்பான் போல். அப்போ அதை கேட்டுட்டு எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே நான் பண்ண முடியும், எங்கள் அம்மாவுக்கு வேற உடம்பு முடியாமல் இருக்குது, எல்லா எக்ஸ்பென்ஸுமே நான் தானே சமாளிக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டுட்டு இதுக்கப்புறம் நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத, உனக்காக நான் ஜாப் பண்ணி காசு கொடுக்குறேன், நீ அதை வச்சு குடும்பத்தை பார்த்துக்கோ, நீ நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு அவள் 3 இயர்ஸாக அவனுக்கு அங்கே சப்போர்ட்டாக இருந்துட்டுருக்கா. ஹாப்பி தான் சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ பேசிட்டு அங்கே போனா. அப்போ அங்கே ஷென் வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அங்கே ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டு, நீ எதுக்காக இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க, 3 இயர்ஸாக நான் உனக்காக தானே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நான் அப்புறம் என்ன பண்ண முடியும், நான் நீ கொடுக்குற அந்த 1000 ரூபா காசுக்காக உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க முடியுமா, இவ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இவ பார்த்துக்குவான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாய் போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. அங்கே மரியாதையோட நான் இப்போ வரைக்குமே உனக்கு செலவு பண்ண காசு எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துரு, இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நான் உன் மேலே கண்டிப்பாக கேஸ்மே போடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அங்கே உள்ளே பார்த்தா ஒரு பணக்கார பர்சன் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்ட போய், நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓல்டாக இருக்கீங்க, பட் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் மேல் மாடல் தானே, உங்களை நான் ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட பாய் ஃப்ரெண்டு என்ன சீட் பண்ணியிருக்கான், ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து இன்றைக்கி நைட்டு ஒன்றா இருக்கணும், நான் 1000 ரூபி கொடுத்துட்றேன்னு அவள் சொல்கிறா. நம்மளோட ஹீரோக்கு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. அவனோட நேம் ஜி. அப்படியா, நீ எனக்கு காசு கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. என்னால் இது முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே, அப்போ உன் பாய் ஃப்ரெண்டை நீ ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, அப்படிலாம் கிடையாது, அவன் என்னை சீட் பண்ணியிருக்கான், பட் எனக்கு மனசு வர மாட்டுது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டுச்சுக்கா. பெரிய பணக்கார பொண்ணு கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு என்ன சீட் பண்ணிட்டு போயிட்டான், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அப்பாங்க நம்மளோட ஹீரோவுமே, நீ இப்படிலாம் யோசிச்சுட்டு அவனை பற்றியே கவலைப்படாத, உனக்கு பெஸ்ட்டான பர்சன் கிடைப்பாங்க, நீ ஏன் கவலைப்பட்டுச்சுக்க, அவனை விட பெரிய பணக்கார பையனே உன்னை மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து அதுக்கப்புறம் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே அவளுக்காக சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட சொன்னதும் அவளுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. பிராண்டடான ட்ரெஸ் எல்லாமே கொடுத்ததும், என்னப்பா இது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, இந்த ட்ரெஸ் வாங்க உன்ட்ட ஏது அவ்வளோ காசுன்னு சொன்னதுமே, இன்னுமே உனக்கு அதிகமான கிஃப்ட்ஸ் எல்லாமே நான் கொடுக்க போகிறேன், நீ இதுக்கே வாயை திறந்துட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம், இந்த கிஃப்ட் எல்லாமே உனக்கு தான், வா நான் உன்னை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கூட்டிகிட்டு ட்ராப் பண்ண போகும்போது, நீ எப்பயுமே அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, நீ மறந்துடணும், நீ ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்புறம் நீ யாரை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, உண்மையிலே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் உன்னை மேரேஜ் பண்ணிக்குவான், உன் தலையிடத்தில் அதான் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், இப்படி கனவு கண்ட வேலையே எனக்கு ஆகாதுப்பா, அப்படி கண்டாலுமே அந்த கோட்டை கூடிய சீக்கிரம் தகர்ந்து போயிடுது, நான் என்ன பண்ணுறது, என் பாய் ஃப்ரெண்டு மேலே எனக்கு ரொம்ப கோபம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை, பட் இருந்தாலும் அவன் வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சுற்றுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் யோசிச்சுட்டு இருக்காம, நீ என்னை பற்றி இதுக்கப்புறம் யோசி, நீ யாரு கூடயும் சேர்ந்து க்ளோஸாக பசங்க கூட பேசக்கூடாது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, நீ இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவளை இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போங்க அந்த சென்வரா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உன்னை பார்க்குறதுக்காக பிக்கப் பண்ண வந்திருக்கேன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சூசியை தான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும், அப்போ அந்த சூசி அங்கே வந்ததுமே, பரவாயில்லையேப்பா, என்னப்பா நீ புது கேர்ள் ஃப்ரெண்டா, லவ் பண்ண என்ன சீட் பண்ணிவிட்டு உன் கூட சேர்ந்து சுற்றுறானா, உன்னை சீட் பண்ணிவிட்டு வேற ஒருத்தையை தேடுறதுக்கு எவ்வளோ நாளாக போகுதுன்னு சொன்னதுமே, அவன் கண்டிப்பாக அப்படி என்னை ஏமாற்ற மாட்டான், ஏன்னா நீ பூவர், அதனால் அவன் உன்னை விட்டுட்டான், நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவன் செலவுக்காக நான் ஏகப்பட்ட காசு கொடுத்துட்ருக்கேன், ஸோ அவன் எப்பயுமே என்னை விடமாட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், நானுமே பார்க்க தானே போகிறேன், இவனை மாதிரி ஒரு சீட்டர் யாருக்குமே எப்பயும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, காசுக்காக பச்சோந்தி மாதிரி மாறுறவே எப்போ உண்மையாக இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ரொம்ப மோசமாக அங்கே திட்டிகிட்டு இருக்கா. சரி, நீ அவ்வளோ தூரத்துக்கு நீ அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கே, நான் அவனுக்காக நான் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணியிருக்கேன், அதை எல்லாத்தையும் நீ கொடுப்பேன்னு சொன்னதுமே உடனே அங்கே அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கா, அந்த காசு எல்லாத்தையுமே கொடுத்துருவான்னு சொன்னதும் அங்கே அந்த சூசிக்கு என்னடா எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு, ஆமாம் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன்னு
கொடுக்கவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கால் பண்ணி வாழ்க்கை நான் போயிருந்தே ஒரு நெக்லஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதை வாங்கணும், எனக்கு காசு அனுப்பி விடுங்கப்பான்னு சொல்கிறாங்க. கடைசியில் அந்த அப்பா வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ ஜீ தான். அவங்க நம்ம ஜீ வந்து காசு வந்து நான் கொடுக்க முடியாது, நீ இப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்க, நெக்லஸ் வேணும்னா நானே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்ன உங்கள் அப்பா வந்துட்டு காசு கொடுக்கலையா, எனக்கு தெரியுமே கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னதும் யார் சொன்னது, எங்கள் அப்பா என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பாக எனக்கு வந்து காசு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கே வந்துட்டு அவள் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் உன்னோட காசு எல்லாத்தையும் நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொன்னதுமே அது நடக்க போகிறது கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைக்கு இவ்வளோ காசு யாராச்சும் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீ என்ன பண்ண போகிறேன்னா காசு கொடுக்க முடியாமல் உனக்கு அவனுக்குமே பிரேக்கப் ஆக போகுது, அவனை தூக்கி நான் ஜெயிலில் போட போகிறேன், அதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. இவங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பாக அந்த சூசிக்கும் அந்த ஷென்னுக்குமே நான் பிரேக்கப் பண்ணாமல் விட மாட்டேன், என்கிட்ட அதுக்குமே ஐடியாஸ் இருக்குன்னு சொன்னதுமே நீ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதுமே கூடிய சீக்கிரம் பாரு என்ன நடக்க போகுதுன்னு அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா காலேஜில் அங்கே ஒரு பையன் நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான், நான் ரொம்ப நாளாக உன் மேலே வந்துட்டு ஆசை வச்சுட்ருக்கேன், நான் உன்ட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் நீ வந்து மிங்கிளாக இருந்த, பட் இப்போ நீ சிங்கிள் ஆகிட்டல, அதனால தான் நான் உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்பாங்க நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே பார்த்துட்ருக்கான். நான் அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் திரும்ப நான் வர விரும்பலன்னு அவள் சொல்லும் போது அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அங்கே வந்து நீ இந்த பொண்ணுகிட்டேருந்து விலகிடு, அவள் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ வந்து ப்ரப்போஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே இவன்ட்டேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் இல்லையா. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினுமே ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்ட் தான், நான் அவரை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயினை எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, நான் தான் உன்ட்ட சொன்னேன் இல்லை நீ எந்த பையன் பக்கத்துலேயும் போகக்கூடாதுன்னு சொன்னதுமே நான் எங்கே போனேன், அந்த பையன் தான் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தான், அதான் நான் வேணான்னு சொல்லிட்டேனேன்னு சொல்லும்போது நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், நீ அதை மட்டும் யோசிச்சுக்கோன்னு சொல்லும்போது நான் வந்து உங்கள் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு, பட் எத்தனை நாளைக்கு நான் வந்து கண்டினியூ பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அவன் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுமே யார் அந்த லக்கியான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டதுமே அந்த பொண்ணு காலேஜில் படிச்சுட்ருக்கா, ரொம்ப விட வயசில் ரொம்ப சின்ன பொண்ணு, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னை விட சின்ன பொண்ணை போய் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அந்த பொண்ணு ரொம்ப நாளைக்கு அவங்க கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க, உன்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை அவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்குவேன், என் கூட வச்சுக்குவேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே சோஃபியோட ஃப்ரெண்டு என்னப்பா ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஏன்னா ஜியா கொடுத்தாரு அப்படின்ற செட்டங்க கேட்டதுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கொடுத்துருக்கான், உண்மையிலே என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே ஒரு பார்ட்டி இருக்குது, ஸோ அதுக்கு அந்த நம்ம ஹீரோயின் அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்க்க நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, உங்களை பற்றி வந்து அவன் ஆல்ரெடி சொல்லியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப் இன்னமே வந்துட்டு எதுவுமே பக்காவாகலை, நீ அதுக்குள்ளே வந்து என்னை பற்றி எதுக்காக இப்படிலாம் சொல்லி வச்சுருக்க, நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கப்ப அந்த ஷூஸே அந்த சென்னை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் இவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் உன்னோட சீனியரை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க முடியாது, என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் நான் வந்து மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு என்னால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க முடியாது, நான் இவரை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ சொல்கிறா. அப்போ அந்த ஷென்மே உங்கள் பொண்ணு நான் உண்மையிலேயே ரொம்ப ஆசையாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன், நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் அவங்க வந்து எல்லார் முன்னாடியுமே வச்சு அவங்க ப்ரப்போஸ் வேறு பண்ணிட்டு இருக்கான். ஸோ உடனே அவங்க ரொம்ப ஆசையாகிட்டு அவனை போய் இங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டுருக்கா. அங்கே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோயினையுமே அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உன்னை வந்துட்டு அவங்க இவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதுமே பட் சூசி அவன் எப்படி வளைச்சி போட்டான்னு எனக்கு தெரியலையே, அவன் நல்ல பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் இந்த சூசியும் அங்கே அவனுமே சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா கண்டிப்பாக வந்து மேரேஜ் வந்துட்டு பண்ண விட மாட்டார், நம்ம பேசாமல் இப்போவே போய் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே ரொம்பவே ஆசையாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அது எல்லாத்தையுமே அங்கே மினி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணி விட்றா. இவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே பார்த்ததுமே செம்ம டென்ஷனாகி போயிடுறான். ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அங்கே வந்துட்டுருக்கு அவங்களோட அந்த ஃபோட்டோவுக்கு கீழே. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு, எதுக்காக அப்படி வேலை பண்ணான்னு. இப்போ ஹீரோயின் உண்மையிலே சூசி உங்களோட பொண்ணு தானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இதை பற்றிலாம் உனக்கு யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது, டைம் வரும்போது கண்டிப்பாக உனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க.
ஹீரோயின்கிட்ட நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்காக ஒரு வாய்ப்பை கொடுப்பியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு அதுக்குள்ளே என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் வரதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்கன்னு சொன்னதும், உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு என் வாழ்க்கையிலேருந்து நான் உன்னை போக விரும்பலை அப்படின்றா சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான், மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை ஒரு ஷாப்க்காக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே உனக்கு என்ன வந்து ரிங் பிடிச்சிருக்கோ நீ வந்து செலெக்ஷன் பண்ணிட்டுரு, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போகிறான். அப்போ அந்த சூசியும் ஸ்டென்மே வர்றாங்க. இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரியில் உனக்கு என்ன வந்துட்டு வேலை அப்படின்ற செட் அங்கே கேட்டதுமே, இதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சரி நீங்கள் 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, பட் எனக்கு கொடுக்க வேண்டிய காசு எங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு வந்து என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கோ, நான் அதுக்கு வந்து பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் கார்டை கொடுத்தா, மேடம் உங்கள் கார்டு இப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஜீக் தான் அவள் கால் பண்ணுறா. அப்பா நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும், உனக்கு வந்துட்டு காசெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது அக்கௌண்ட்டில், ஏன்னா நீ ரொம்ப வந்து திமிரா வேலை பார்த்துட்ருக்க, அதனால தான் உன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷென்னுக்கு கொடுத்துருவேன், கொஞ்ச நாளைக்கு நீ காசு இல்லாமல் இரு அப்படின்றத சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் என்னப்பா உங்கள் அப்பா கார்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாரா, இப்போ என்னோட காசை நீ எப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த ஷென் உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இந்த மாதிரி டயத்தில் காசை வந்து கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், உங்களுக்கு பிரச்சனை வந்தால் அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியுமா, என் காசு எங்கேயோ அதை கொடுக்கறதுக்கு வழியை பாருங்கன்னு சொன்னதுமே, அப்போ இப்போ எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான வந்து வாட்சு ரிங்கு அங்கே கோட்டெல்லாம் போட்டிருக்கு, அதை சேல்ஸ் பண்ணேன்னா வந்துட்டு காசு கிடைக்குமே, அதை வச்சு எனக்கு கொடுன்னு சொன்னதுமே, அப்போ அந்த நிம்மியுமே ஆமாம் அவள் சொல்கிறதுமே கரெக்டாக, நீ இதை இப்போ சேல்ஸ் பண்ணி வந்து கொடுத்துரு, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு இதை விட எக்ஸ்பென்சிவாக பொருள் எல்லாமே வாங்கி கொடுக்குறேன், எங்கள் அப்பா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு என் மேலே கோவமாக இருக்க மாட்டாருன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே அது எல்லாத்தையுமே அங்கே சேல்ஸ் பண்ணிடுறான். சரி ஓகே நீங்கள் அந்த காசு எல்லாத்தையும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவன் உங்கள் அப்பா எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு உன் மேலே கோவமாக இருப்பார், கண்டிப்பாக வந்து ஏற்றுக்குவார், நான் வந்துட்டு உன்னை எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ உங்கள் சட்டை இல்லாமல் பின்னாடி அங்கே போக வேண்டிய நிலைமை ஆகி போயிடுது. காரில் நம்ம ஹீரோயின் போனதுமே, ஏன் நீ அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு எதுவும் வாங்கலையான்னு சொன்னதுமே, இல்லைப்பா எனக்கு எதுவும் பிடிக்கல, நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்றா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உன் கூட சேர்ந்து போகணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அந்த சைடில் பார்த்தா அந்த ஷென் அங்கே சூசிட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் உண்மையிலே அவன் உன் பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான் போல், பேசாமல் நீ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்னன்னு சொன்னதுமே அங்கே அதை பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே பார்த்தா 2 பேர் அங்கே வந்து அப்பா நான் வந்து ரொம்பவே லவ் நான் வந்து மேரேஜ்மே பண்ணிக்கிட்டேன், எங்களை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஷென்மே நான் உங்கள் பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு எங்கள் ப்ராமிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். அங்கே நீடம் எல்லாமே பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கான். அதை கேட்டுட்டு சரி ஓகே நான் உங்களை வந்து ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன், பட் வந்துட்டு நீயா ஜாப் பண்ணி தான் அவளை காப்பாற்றணும், என்னோட சொத்துலேருந்து எந்த ஒரு காசோ ப்ராப்பர்ட்டிஸோ நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன், அது ஓகேனா நீ வந்துட்டு இந்த மேரேஜை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதும், கண்டிப்பாக எனக்கு எதுவுமே வந்துட்டு வேணாம், உங்கள் பொண்ணு மட்டும் போதும்னு சொல்லிட்டு ரொம்ப உத்தமை மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே நம்ம ஹீரோ போனதுமே அங்கே சூசிட்ட நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உங்கள் அப்பா வந்துட்டு மன்னிச்சிருவாரு, உங்கள் அப்பாவுக்கு குடும்பத்தில் ஒரே ஒரு வாரிசுனா அது நீ மட்டும்தானே, கண்டிப்பாக வந்துட்டு அவர் உன்னை ஏற்றுக்குவார் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவளுமே ஆமாம் அவருக்கு வேற யாரும் கிடையாது, குழந்தைங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நான் தான், எனக்கு தான் சொத்து இல்லாமேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. வெட்டிங் ரொம்ப கிராண்டாக அங்கே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்ததுமே, இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்க, இப்போயுமே என்னை ஃபாலோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கியா, நான் தான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டேன்னு தெரியுதுல்ல, எதுக்காக என்னை தொந்தரவு பண்ணுறேன்னு சொன்னதும், நான் உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லும்போது, அப்போங்க மேடம் உங்களோட காரை பார்க் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்ததுமே, இவ்வளோ எக்ஸ்பென்சிவான கார் ஏதுன்னு செட்டாகவும் கேட்குறான், இது என்னோட அப்பாவோட காராச்சே, நீ எங்கள் அப்பாவோட காரை திருடிட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது, அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். எதுக்காக நீங்கள் அவர்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட ஃபேன்ஸின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன வேலை பண்ணியிருக்காரு, வேணுக்குன்னு எங்கள் அப்பாவை செடியூஸ் பண்ணி கைக்குள்ளே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் பேசினதும் உடனே இவன் காலை பிடிச்சிட்டு அவள் வந்து என்ன பழி வாங்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு இருக்கான். நீ வந்து கோவத்தில் ஏதாச்சும் போய் உங்கள் அப்பாட்ட சொல்லி வச்சேன்னு வச்சுக்கோமே, அவர் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை தான் வந்து தப்பாக நினச்சிக்குவாரு, ஏன்னா அவர் பார்வையிலே தெரியுது அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸோ நம்ம ஒவ்வொரு அடியுமே பார்த்து தான் வைக்கணும், நீ அவசரப்படாத அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இவங்க 2 பேர்த்தையும் காமிக்கிறாங்க. நைட் அங்கே
அவங்க கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கூடிய சீக்கிரம் ஒரு பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம சொன்னதுமே நான் ரொம்பவே எங்கான பொண்ணு அவ்வளோ ஸ்பீடாக நான் குழந்தை பெற்றுக்க வந்து விரும்பலைன்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னோட விருப்பத்துக்கு எதிராக நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நீ எப்போ ஓகே சொல்கிறியோ அப்போ நம்ம பேபி பெற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சீனில் நம்ம ஹீரோக்காக போய் அங்கே குக் பண்ணிட்டேக்கா. அப்போ அங்கே அந்த ஷென் வந்து நீ எதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்திருக்க நான் வந்து இங்கே இருந்தாலுமே அங்கே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் என்னது இது உன்னோட வீடு எப்போ ஆச்சு இது என்னோட ஃபியான்சியோட வீடு ஸோ நான் அவருக்காக குக் பண்ணிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அந்த சூசி வந்து என்னோட ஹஸ்பண்டை நீ செடியூஸ் பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீ வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட ரெஸ்பெக்டாக பேசணும் உன்னோட அப்பாவை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் நான் உன்னோட அம்மாவாக போகிறேன் உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே சண்டை வந்துட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு எப்படி இந்த அடி வந்துச்சுன்னு சொன்னதுமே நான் உங்களுக்காக குக் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இவங்க வந்து தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதனால தான் இப்படி வந்து எதிர்பாராத விதமாக ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நீ என்ன தைரியம் தான் என்னோட வருங்கால ஒய்ஃப்ட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்ப இதுக்கப்புறமே நீங்கள் வந்துட்டு வட்ட அத்துமீறி பேசி அசிங்கம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை இந்த வீட்டை விட்டு நான் தோத்தி விட்டுருவேன்னு சொன்னதும் அப்போ அந்த சூசிக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு அப்பா நீங்கள் என் ஹஸ்பண்ட் எப்படி இந்த மாதிரி வந்து மரியாதை இல்லாமல் பேசலான்னு சொன்னதுமே அப்பா அவன் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம் நான் அவங்ககிட்ட இதுக்கப்புறம் மரியாதை நடந்துக்கிறேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் சூசி பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டேக்கா நீ எதுக்காக வந்துட்டு உண்மையை சொல்லாமல் நீ பயந்து போய் வந்து பேசிட்டு இருந்த ஏன் நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் உனக்கு என்ன புரியலையா உங்கள் அப்பா வந்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவளுக்கு எதிராக நம்ம ஏதாச்சும் வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோமே நம்ம ரெண்டு பேர்த்தையுமே வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு ஸோ நம்ம எதனாலும் பார்த்து தான் கொஞ்சம் மெதுவாக பண்ணணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அவன் எதுக்காக நீ போய் இதெல்லாம் வேலை பார்த்துட்ருக்க உன் கையில் இப்போ அடிபட்டுருக்கு பார்த்தையா அப்படின்ற சொன்னதும் இல்லைப்பா நான் ஒரு ஸ்பெஷலாக ரெசிபி பார்த்துருந்தேன் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி நைட்டுமே நான் கண்டிப்பாக அதை பண்ணி தரேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிவிட்டு தன்னை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிவிட்டு நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே மெயிலிட்டு ரொம்ப ஓவர் அப்படியே பணக்காரன்ற மாதிரி வந்துட்டு மண்டையில் ஏற்றிட்டு ரொம்ப திமுறா பேசிட்டு இன்சல்ட் பண்ணிகிட்டேக்கான். அதை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு மெயிலாக வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீ மரியாதை இல்லாமல் பேசுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க பேசினதும் அதை கேட்டுட்டாங்க அவன் நீ யார் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இந்த வீட்டோட முதல் அம்மாவாக போகிறவ ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு பாயிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ அந்த சூசி நீ வந்து இந்த வீட்டில் எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கலாம் பட் எப்பயும் என்னோட அம்மா உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் நானுமே உன்ட்ட அதை கேட்க கிடையாது உன்னோட அம்மாவை இருக்கணும்னு எனக்குமே எந்த ஆசையுமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. ஸோ அப்பாங்க அந்த சூசி என்னோட அம்மா இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீட்டுக்கு வர போகிறாங்க நீ வந்து மீட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே கண்டிப்பாக ஏன் இல்லை பார்க்கலாமே அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அவளோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே நீ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட பியூட்டிஃபுல்லாக எனக்கு எந்த விதத்துலையுமே தெரியலை அப்புறம் எப்படி என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை போய் சூஸ் பண்ணாங்க என்னோட பொண்ணுக்குமே நீ அம்மாவாக இருக்க தகுதி கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பட் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அது போதும் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்களே அவரோட எக்ஸ் ஒய்ஃப் தான் ஆல்ரெடி உங்களுக்கே அவரை டைவர்ஸ் கொடுத்துட்டாரு நீங்கள் இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறா. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே வாய்க்கு வந்த படி நம்ம ஹீரோயினை ரொம்ப மோசமாக இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் எதுவுமே அவள் பதில் பேசலாம் அமைதியாக நின்று அதெல்லாமே கேட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க சைனாவில் ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு ஐஸ் பக்கெட் காம்படிஷன். ஸோ அதில் நீ கலந்துக்கிட்ட அந்த ஐஸ் கூப் எல்லாமே சாப்பிட்டுட்டு நீ வந்து வின் பண்ணேன்னா ஏகப்பட்ட வந்து மணி கிடைக்கும் நம்ம ட்ரஸ்ட்டுக்குமே கொடுக்கலாம். ஸோ இதில் நான் வின் பண்ணி காமிச்சிட்டேன்னா கண்டிப்பாக என்னோட பொண்ணோட அம்மாவா இருக்க தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அங்கே பக்கெட் நிறைய ஐஸ் கியூப்பை கொண்டு வந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஹீரோயின் எதுவும் சொல்லாமல் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவளுக்கு அங்கே பிளட்டிங் ஆக ஆரம்பிச்சதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளுக்கு மட்டும் ஏதாச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கான். அவளுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு போல். அப்போ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாது என்னை மன்னிச்சிரு என்னால் குழந்தைய காப்பாற்ற முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவன் கவலைப்படும் போது அப்போ அங்கே அந்த சூசியோட அம்மா அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நீ இப்போ போய் வந்து அவட்ட மன்னிப்பு கேட்டுரு இல்லைன்னு வச்சுக்கோமே அந்த ஆள் வந்து ரொம்ப கோவமாயிட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே போயிட்டு அப்பா உண்மையிலே வந்து கன்சீவாக இருக்கான்னு எனக்கு தெரியாது என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நான் இல்லைன்னா அந்த காம்படிஷன்லேயே கலந்துக்க சொல்லியிருக்க மாட்டேன்னு சொன்னதும் ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு பெற்றதே பாவம் நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் சும்மா மட்டும் விட மாட்டேன் இப்போவே நான் உன்னோட கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணுறேன் உன்னோட ஹஸ்பண்டும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மரியாதையோட வீட்டை விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் தான் சொன்னேன்ல அவள் வந்து கன்சீவாக இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் இவளுக்காக என்னை வந்து இவ்வளோ தூரத்துக்கு
வீட்டுக்கு இன்சல்ட் பண்ணுவீங்களான்னு சொன்னதும், நீங்கள் மரியாதை இப்போ வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ அங்கே அதெல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே பார்த்துட்டு, என்னப்பா நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே, அப்போ அங்கே நம்ம ஜீமே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்றைக்கே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி போய் 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவரோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து மீட் பண்ணிவிட்டு, நீ எதுக்காக வந்துட்டு கம்பெனியை வந்து ஒழுங்காக பார்த்துக்காம இருக்க, நீ இவ்வளோ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்து பேசுங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறப்ப, நீ எதுக்காக என்னோட விஷயத்தில் தலையிடுற, நான் எப்போயும் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன், நீ இதுக்கப்புறமே வந்து இந்த விஷயத்தில் தலையிடாதன்னு சொன்னதும் கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் ஆகிட்டுருக்கு, நீ வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டா சரி நம்ம பொண்ணை நீ நல்லா பார்த்துக்குவேன் தானே உன்ட்ட விட்டுருக்கேன், அதை கூட நீ பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவள் ஏன் பொண்ணு கிடையாது, உன்னோட பொண்ணு, உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட பொண்ணு. ஸோ நான் வந்து இத்தனை நாளாக அந்த குழந்தைய வச்சு பார்த்துட்டு இருக்கதே பெரிய விஷயம், இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பேசுனேன்னா உன் பிள்ளைய கூட்டிகிட்டு நீ வெளியே தான் போகணுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு ரொம்பவே பயமாயிடுது. பிறகு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு, எனக்கு பயமாக இருக்குப்பா, என்னை விட்டுட்டு அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப்ட போயிடுவாங்களோ என்னமோன்னு சொன்னதும், கண்டிப்பாக அவர் பண்ண மாட்டார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, அவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும், நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், அவங்க எக்ஸ் ஒய்ஃபுக்குனால தான் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு தானே அவர் உடனே என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, ஒருவேளை அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சால் அவர் என் மேலே கோவப்படுவார், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கவலை ஆயிட்டுருக்கு. நைட் அங்கே நம்ம ஹீரோட்ட என்னால் நம்பவே முடியலப்பா, நீ தான் என்னோட ஹஸ்பண்ட்னு, எனக்கு ரொம்பவே வந்துட்டு இன்னுமே அதை நம்ப முடியாத ஷாக்காக இருக்குன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் அந்த சூசி, எங்கள் அப்பா வந்து அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்ட வாசி, அவளுக்கு இன்னுமே இந்த வீட்டில் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிரும், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே தவிச்சிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அங்கே அவன், நீ வந்து பேசாமல் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிடு, உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு அது மூலமாக உன் மேலே நம்பிக்கை வரும், எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணதுமே, அதை கேட்டுட்டு அவளுமே அங்கே நம்ம ஹீரோட்ட போய் நான் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்ப்பான்னு சொன்னதும், சரி ஓகே நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து அவள் மீட் பண்ணிவிட்டு, நீ வந்து எங்கள் அப்பாவை வந்து மைக்கை கைக்குள்ளே வைக்கணும் தான் நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன்னு எனக்கு தெரியும், பட் உன்னோட பாச்சா எதுவும் பழிக்காது, நான் கம்பெனி ஜாயின் பண்ணிவிட்டேன், இந்த வீட்டில் எப்போயும் உனக்கு அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸுமே கிடைக்காதுன்னு சொன்னதும், நீ சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நான் அப்படி ஐடியா பண்ணி வரலன்னு அவள் சொல்கிறா. மேலே இருந்து அது எல்லாத்தையும் நம்ம ஜீ பார்த்துட்டு, நீ என்ன தைரியம் தான் அவட்ட நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பா, அவள் என்னோட ஒய்ஃப்ன்றதை மறந்து போயிட்டியா, ஓ அம்மாவை ஒழுக்கத்தோடு நீ பேசிக்கோன்னு சொல்லிட்டு பேசினதுமே, நீங்கள் எப்படி உங்களோட ஒய்ஃபுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு பேசலாம், எனக்கு நீங்கள் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு ரொம்ப கோவப்பட்டதும், அவள் வந்து கம்பெனி ஜாயின் பண்ணிட்டா, நீமே நாளைக்கு வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோ, என்னோட அசிஸ்டண்ட்டாக நீ ஒர்க் பண்ணணும்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே வயிற்றுச்சல் ஆகிட்டு அங்கே கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அந்த ஷென் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு, நீ இப்போ அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, கூடிய சீக்கிரம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கு வந்துடும், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உன்னோட பேரில் மாற்றிக்கிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ என்கிட்ட திரும்ப வந்துடு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே செம்ம கடுப்பாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. எவ்வளோ சீப்பான புத்தி உனக்கு, அந்த பொண்ணை ஏமாற்றி என் ஹஸ்பண்டே நீ என்னை ஏமாற்ற சொல்லிட்டு இருக்கியா, இந்த மாதிரி இதுக்கப்புறம் தரங்கட்டத்தன பேச்செல்லாம் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, என் ஹஸ்பண்டை நான் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உன் நிலைமை வேறு லெவலுக்கு ஆகி போயிரும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. பெரிய மீட்டிங் வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சூசி தான் அவளோட ப்ராஜெக்டை பற்றி பிளான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம சோஃபியுமே அங்கே அவளோட ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அதுவுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே பற்றி அங்கே எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரோடது பெஸ்ட்டாக இருக்குன்னா நம்ம சோஃபியோடது தான் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வேணுனே இல்லை ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் பேசாமல் அதை பற்றி அவளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்களேன்னு சொன்னதுமே அவளுக்கு அதுக்கு மேலே எதுவுமே தெரியல. ஏன்னா அதை ரெடி பண்ணி கொடுத்ததே நம்ம ஷென் தான் போல். ஸோ அவள் என்ன சொன்னானோ அதை வந்து ஒப்பிச்சிருக்கா, அவ்வளோதான். அதை பற்றி கேட்டதும் தெரியலன்னதுமே அங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க இதை ஷென் தான் பண்ணியிருக்கான்னு. ஸோ நம்ம ஹீரோயினோட அப்ரூவல் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாய் போயிட்டு இதை ஷென் தான் பண்ணியிருக்கானா, நீ ஆரம்பத்தில் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் ஓட்ட தானே ப்ராஜெக்டை ரெடி பண்ண சொன்னேன், அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதுன்னா கம்பெனியில் உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதுமே தப்பு நடக்காது நம்ம ஷென் சொன்னதும், நீ வேலையை பார்த்துட்டு பேசாமல் உட்காருன்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சேன், பட் நீ உருப்பட மாட்டேன், அடுத்தவங்க காப்பி அடிப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இன்னொரு டைம் இப்படி நடக்காதுன்னு சொன்னதுமே செம்ம கடுப்பாய் போயிட்டு என் மூஞ்சிலே முடிச்சிடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் திட்டினதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே கோவமாயிட்டாங்க வந்து போயிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்து அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும், இப்படி அவட்ட கோவெல்லாம் பற்றக்கூடாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் வந்து இதுக்கப்புறம் என்ன வாய்ப்பு கொடுக்குறது, இப்போ போய் பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுங்க, அவள் வந்து நல்லபடியாக கற்றுக்குவா, ஸோ அது மூலமாக அவளை அடுத்த கம்பெனியோட வாரிசாகவும் நீங்கள் ஆக்கிடலான்னு சொன்னதும், நான் எப்பயுமே அவளுக்கு வந்துட்டு என் கம்பெனியை கொடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா அவள் என்னோட பொண்ணுமே கிடையாது, நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு பேபி பேத்துக்கலாம், அந்த பேபி தான் என்னோட குடும்பத்தோட வாரிசாக வரணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான்.
பிறகு அந்த ஷென்னை போட்டு அவள் பயங்கரமாக கோவப்பட்டு அடிச்சிட்ருக்கா. நீ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன்னா அதை பற்றி ஒழுங்காக டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்து எல்லாத்தையும் பக்காவாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், உனக்கு அங்கே போய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரிலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் அவள் கோவமாயிட்டு அடிச்சுட்டு அவனை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. உன்னால தான் அப்பா முன்னாடி எனக்கு இவ்வளோ அவமானமாயிருச்சுன்னு சொல்லிட்டு பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை திரும்ப மீட் பண்ணிட்டு, நீ எங்கள் அப்பாவை வந்து கைக்குள்ளே வச்சிருக்கேன்னு எனக்குன்னா தெரியாதா, நீ வந்து இந்த சொத்துக்காக தான் அவரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு, நான் வந்து அப்படிலாம் எதுவும் பண்ண கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ வேணுக்குனே தான் என்னை அசிங்கப்படுத்தினேன் இன்னைக்குன்னு சொன்னதும் நான் என்ன உன்னை அசிங்கப்படுத்தினேன், உனக்கு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரில, அடுத்தவங்க அதை திருடிட்டு வந்தால் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவள் இன்னுமே இன்சல்ட் பண்ணி விடுறா. சீனில் அவங்க அம்மாவை மீட் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து எதுக்காக இப்படிலாம் வந்து கண்டுக்காமல் இருந்துட்டுருக்கீங்க, அப்பா வந்துட்டு அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிவிட்டு அவர் சந்தோஷமாக இருக்காரு, உங்களை இக்னோர் பண்ணிகிட்ருக்காரு, உங்களுக்கு என்ன ஜெலஸ் ஆகலையான்னு சொன்னதும் தயவு செஞ்சு என்னோட ஆஃபீஸில் திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்காத, நான் உங்கள் அப்பாவை போய் திரும்ப நான் மேரேஜ் பண்ண விரும்பலை, எனக்கு ஆல்ரெடி வேறு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவள் செம டென்ஷன் ஆகிட்டு போயிடுறா. பிறகு ஹீரோயின் அவங்களும் வந்து மீட் பண்ணதுமே நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும் எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது, ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசலை நம்ம 2 ஃபேமிலியுமே சேர்ந்து வந்து எடுத்து நடத்தணும் பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இதனால் 2 கம்பெனிக்குமே பெரிய லெவலுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அந்த மீட்டிங் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ சூசிட்ட, நான் வந்து உன்னை நம்பி தான் இருக்கேன், பக்காவாக ப்ராஜெக்டை வந்துட்டு நீ ரெடி பண்ணியிருக்கே, இல்லை நம்மளுக்கு தான் இது வந்து கிடைக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாப்பா நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் கிடைக்கலன்னு வச்சுக்கோமே உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்காரு. பட் அங்கே ஃபைனலாக பார்த்தா அங்கே அவரோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து அந்த கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், பக்காவாக பிளான் பண்ணி கொண்டு வான்னு சொன்னேன், பட் அவள் என் கண் முன்னாடியே என் கைக்கிட்ட இருந்ததை பிடுங்கிட்டு போயிட்டா, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் கோவம்லாம் படாதீங்க, ஆல்ரெடி நான் உங்களோட எக்ஸ் ஒய்ஃபை நேற்றே மீட் பண்ணி போய் பேசிட்டேன், ஸோ அந்த கான்ட்ராக்டில் நம்மளுக்குமே பங்கு இருக்குது, 2 குரூப்புமே சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நீ இவ்வளோ பக்காவான ஒரு பிஸ்னஸ் உமன் ஆவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நீ என்ன தைரியம் எங்கள் அம்மாவை போய் மீட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் கோவப்பட்டுச்சேக்கா, எங்கள் அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு நீ யாருன்னு சொன்னதும் பிஸ்னஸ் விஷயமா உங்கள் அம்மாவை போய் நான் மீட் பண்ணேன், இல்லை நான் அவங்கள மீட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது, ஸோ அவங்களுமே என்னை வந்துட்டு ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு வேட்டையெல்லாம் விடலையே, பிஸ்னஸ்க்காக அவங்களும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, ஸோ 2 பேத்துக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவள் இன்னுமே திமுறாங்க நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. வாய் மூடிட்டு மரியாதையோட பேசிக்கோன்னு சொல்லிட்டு அப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு பெரிய மால் கட்ட போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த மால்காக நானே வந்து போய் அங்கே இருந்த ஏகப்பட்ட வீடுகளை எல்லாம் காலி பண்ணி இடிக்க சொல்லியிருக்கேன்னு சொன்னதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு போட்டு அடிச்சிடுறாரு. என்ன தைரியம் தான் குடியிருந்தவங்க வீட்டை காலி பண்ண சொல்லி நீ இடிச்சிருப்பேன்னு சொன்னதும் நான் அப்புறம் என்ன பண்ணுவேன், நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு ஹீரோயின் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இதனால் உங்கள் அப்பாவோட ரெப்புடேஷனுமே கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நீ வந்து வீட்டை இடிச்சு விட்ருக்கன்னு சொல்லிட்டு அவரோட பேரில் டேமேஜ் ஆகும்னு சொன்னதும் நீ இதை பற்றிலாம் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, என்னோட அப்பாவும் நானுமே சேர்ந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் இன்னமே அடங்கா பிடாரி மாதிரி பேசிட்டுருக்கா. என்ன சொல்கிறான், இப்படி வீட்டை இடிச்சதில் ஒரு பர்சன் வந்து மாடியிலேருந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காருன்னு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிருது அவளுக்கு. அப்போ இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்க்குமே நீ வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயுமே உனக்கு இடம் கிடையாது, நான் 2லேயுமே உன்னை வெளியேற்றுறேன்னு சொன்னதும் அவன் நீலன் பண்ணிட்டு அப்பா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பர்சனை போய் மீட் பண்ணணும், மீட் பண்ணிவிட்டு நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்கலாம், வாங்க நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பேசி சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான், நீ மட்டும் என்னை இன்னைக்கு கூட்டிகிட்டு வரலன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும், அந்த பர்சனுமே எப்படியும் நம்மளை வந்து மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இந்த முட்டாள் தான், இவன் மட்டும் இந்த மாதிரி வேலை பண்ணாமல் இருந்தது தான் அவர் ஏன் சூசைட் பண்ணிக்க போகிறாரு, நம்மளுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய வந்துட்டு பிரச்சனை வந்திருக்க போகுது, நான் வந்துட்டு உனக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் செட் அவருங்க பேசிகிட்டு இருக்காரு. பிறகு ஹீரோயின் நாங்கள் ஹீரோவுடைய எக்ஸ்வைப்பை மீட் பண்ணிவிட்டு பிஸ்னஸில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அவர் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. உண்மையிலே நான் நினச்சதை விட நீ ரொம்ப டேலண்டான பொண்ணாக இருக்க, நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லவா, சூசி வந்துட்டு அவரோட சொந்த பொண்ணு கிடையாது, அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு தான், அவர் வந்து இறந்து போயிட்டாரு, ஸோ அதனால தான் அவன் வச்சு பார்த்துட்டு இருக்கான், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து உட்காந்து என்னப்பா புருஷன் முன்னாடியுமே ரொம்ப லவ்வாக இருக்கே அப்படின்ற செட்டங்க கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சூசி அங்கே வந்துடுறா. உங்களுக்கு எனக்குமே ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு இல்லையா, ஸோ நான் வந்துட்டு உங்களை வந்து மேரேஜ் திரும்ப பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த என்ன மாதிரி ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணுறதை நினச்சி நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டு
பண்ணிட்டுருக்கேன், ப்ளீஸ் என்னை வந்துட்டு ஏற்றுக்க ரெடியாக இருக்கீங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் பயந்து போயிட்டு, என்னம்மா பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சா, எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்கு அப்படி ஐடியாலாம் கிடையாதுன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் அதை பார்த்துட்டு இவ கண்டிப்பாக அவனை மேரேஜ் பண்ணதை நினச்சி ரிகரெட் பண்ணுறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. அங்கே மேலே வந்து அவள் பயங்கரமாக அவனை போட்டு அடிச்சுட்டு, உன்னை போய் நான் வாழ்க்கையில் வந்து மேரேஜ் பண்ணேன்னு பார்த்தியா, அதுதான் நான் பண்ண தப்பேன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு நான் உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு, நீ அப்போ என்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தியா, நான் பூவர்னு உனக்கு தெரியல, தெரிஞ்சுதானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னை யூஸ் பண்ணிட்டு என்னை தூக்கி போட பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே மேலே வந்துடுறாங்க, சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்குப்பா, நம்ம இப்போ என்ன ஸ்டாப் பண்ணணுமான்னு சொன்னதுமே தேவை கிடையாது, அவங்க தானே சூஸ் பண்ணிக்கிட்டாங்க வாழ்க்கையை, அவங்களே வந்து டிசைட் பண்ணிட்டுன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் கண்டிப்பாக வந்துட்டு இவன மாதிரி ஒரு பையன் கூட சேர்ந்து யாரால இருக்க முடியாது, அவள் எடுத்த டிசிஷனை நினச்சி அவள் இப்போ ரிகரெட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவள் வந்து என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான், நான் வந்து அவளை அடாப்ட் தான் பண்ணிக்கிட்டேன், அவன் வந்து இறந்து போயிட்டான், ஸோ அதனால தான். ரெண்டாவது என்னோட எக்ஸ் ஒய்ஃப்மே சொந்த அம்மா கிடையாது, அவளுமே வந்துட்டு அவளை படா பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருந்தா, அதனால தான் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வளர்த்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவனே சொல்லிடுறாங்க. என்னோட பொண்ணு தானேன்னு சொன்னார் இல்லையா, அது சும்மா கோவத்தில் சொல்லியிருந்திருக்காரு. எல்லா விஷயமே இப்போ கிளியர் ஆயிடுது. பிறகு அந்த ஷென்னை பார்த்தா அவனோட எக்ஸ் ஒய்ஃபோட சேர்ந்து அங்கே அவன் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அவங்கள நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே அந்த சூசி பார்த்துட்டு, அட பாவி கடைசியில் எங்கள் அம்மா கூட சேர்ந்தாட இப்படி தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கவுமே, ஆமாம் உன்னை எனக்கு பிடிக்கல, அவங்க தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க, உன்னை எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன்னா, ஜஸ்ட் இது ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் தான், இதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, ஒன்று மாதிரி ஒரு பர்சன் யாருக்குமே தேவை கிடையாது, நான் உன்னை இப்போ ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிக்க விட்றாங்க. அவளுக்கு அங்கே பயங்கரமான கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ என்னோட சொந்த பொண்ணு கிடையாது, நாங்கள் வந்துட்டு உன்னை அடாப்ட் தான் பண்ணி வளர்த்துருக்கோம், இந்த குடும்பத்துக்கும் உனக்குமே எந்த சம்மந்தமே கிடையாது, ரெண்டாவது அவன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு ரொம்பவே கோவமாயிட்டாங்க நம்ம ஜி, அவனை ஓங்கி ஏற்றி தள்ளிட்டு, இதுக்கப்புறம் உனக்கு இந்த குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு இடமே கிடையாது, நீ என்னோட பொண்ணுக்கே துரோகம் பண்ணியிருக்க, நான் உன்னை இந்த வீட்டை விட்டு இப்போவே வந்து போக சொல்கிறேன், ரெண்டாவது நீ டைவர்ஸ் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. பிறகு நீ எப்பயுமே என்னோட பொண்டாட்டியை ரொம்ப அசிங்கம்தான் படுத்திட்டு இருந்த, ஆஃபீஸ்லையுமே சில பொருள்களை திருட நீ ட்ரை பண்ணியிருக்க, நீ என்னோட பொண்ணுமே கிடையாது, ஒன்று மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இடமே கிடையாது, ஸோ நீயுமே இந்த குடும்பத்தை விட்டு போ, நான் இதுக்கப்புறம் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்டையுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. பிறகு அங்கே நைட் போல் நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஃபஸ்ட்டு உன்னோட ஸ்டடீஸை நீ கம்ப்ளீட் பண்ணு, அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஷென் மீட் பண்ணிட்டு, நீ தான் என்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருந்திருக்க, எனக்கு அது நல்லாவே ரியலைஸ் ஆயிடுச்சு, ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, நீ அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துருன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன்னை வந்து ஜெலஸாக்கணுன்றதுக்காக தான் நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன், ஆனால் எனக்கு நல்லாவே ரியலைஸ் ஆயிடுச்சு நான் அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு, நான் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து கண்டிப்பாக எப்பயுமே வரமாட்டேன், எனக்கு அப்புறம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. பட் நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டான். அப்போ அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு, நீங்கள் இப்போ நான் பேசின எல்லாத்தையுமே கேட்டிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து அவனை ஜெலஸாக்கணுன்றதுக்காக தான் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணேன், ஸோ இதுக்கப்புறமே நம்ம 2 பேருமே சேர்ந்து இருக்க வேணாம், நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, நான் உண்மையிலே அவரை வந்து சீட் பண்ணியிருக்கேன்லப்பா, நான் பேசாமல் அவர்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிக்கிறது தான் பெட்ருன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, என்ன பேசிட்டு இருக்கேன், என்னனால் பேசி வந்து டிசைட் பண்ணலான்னு சொல்லும்போது அங்கே கால் வந்துடுது, இப்படி நம்ம ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இவ விழுந்துடுச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹீரோவுமே அவளுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டுருக்கான். பார்த்தா 2 பேருமே ஹக் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்கள சேர்த்து வைக்கணுன்றதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. சரி இப்போ நீங்கள் பேசி என்ன விஷயம்னாலும் சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. சாரி கேட்டதுமே, நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட் டைம் நான் உன்னை வந்து பார்த்தப்ப எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சி போயிருச்சு, அந்த கிளப்பில் நான் பார்த்தப்ப அந்த ஷென் வந்து உன்னை ஏமாற்றிட்டு என்னோட பொண்ணுகிட்ட வந்து அவள் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ இதனால தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு உனக்காக ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக நானுமே வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னன்னா உன்னை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி, நான் உண்மையில லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ இதில் எந்த ஒரு பொய்யுமே கிடையாது, நீவே என்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம திரும்ப வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே ஒன்று சேர்ந்து போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.